காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் பொறியாளர் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர்தான். ஆனாலும் இன்றைக்கு அவர் முழுமையான ஒரு சிறுத்தையாக நம்மிடத்திலே களமிறங்கி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வாழ்த்துக்களோடு களத்தில் நிற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நமது கூட்டணியின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளராக களத்தில் நிற்கிறார். அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றம் சென்று நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிப்பார், நமக்காக குரல் கொடுப்பார். ஆகவே அவருக்கு உங்கள் மேலான நல்லாதரவை வழங்க வேண்டும், பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காகவே உங்களை தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். பெரியவர் இளைய பெருமாள் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் என்றாலும் கூட அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவராக அடையாளம் காணப்பட்டவர் என்பதை நாடு அறியும். இந்திரா காந்தி காலத்தில் தேசிய கமிஷன் ஒன்றுக்கு அவர் தலைமை வகித்தார். அந்த கமிஷன் பெயரே இளைய பெருமாள் கமிஷன். இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய பரிந்துரைதான் காரணம். அப்படிப்பட்ட சமுதாய தலைவராகவும் அடையாளம் காணப்பெற்ற ஐயா இளைய பெருமாள் அவர்களின் பங்களிப்புக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு மேலிட்டதால் நம்முடைய ஜோதிமணி அவர்களை இன்றைக்கு வேட்பாளராக நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த தொகுதிவாழ் வாக்காளர் பொதுமக்களின் கடமை, பொறுப்பு என்பதை உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு, உரிமையோடு, உறவோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தொடர வேண்டும். நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும். அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் காட்டுமன்னார் கோவிலில் பானை சின்னம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய நல்ல ஆதரவை வழங்க வேண்டும். இதுவரையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத வகையில் புதிய பல திட்டங்களை அறிவித்து அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். விடியல் பயணம் என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மகளிருக்கென்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு மகளிரை மேம்படுத்துகிற ஒரு திட்டமாக நடைமுறைப்படுத்தி வருகிறார். அந்த திட்டம் தொடர வேண்டும். உரிமை தொகை என்று பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கிலே செலுத்தினார். 5 ஆண்டுகள் ஒவ்வொரு பெண்மணிக்கும் 60,000 ரூபாய். அதை மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக உயர்த்த வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலே, பேங்க் அக்கவுண்ட் வங்கி கணக்கிலே மாதம் 2000 ரூபாய் 1.25 கோடி பேருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டது. இந்த முறை அது அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. 1.25 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக வழங்க வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்ந்திட வேண்டும். அதேபோல பள்ளி பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் கூட காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டம் இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் அது சத்துணவு திட்டமாக பரிணமித்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் அது முழுமையான சத்துணவு திட்டமாக முட்டை, சத்து மாவு உருண்டை போன்றவற்றை வழங்குகிற திட்டமாக, புரதச்சத்து உள்ள மாமிசம் வழங்குகிற திட்டமாக இந்த திட்டத்தை மேம்படுத்தியார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். முழுமையான சத்துணவு திட்டம். இப்போது தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை 5ஆம் வகுப்பு வரையில் நடைமுறைப்படுத்தினார்.
மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 8ஆம் வகுப்பு வரையில் பள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு வழங்கப்படும் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறார். இதெல்லாம் எந்த மாநிலத்திலும் இல்லாத புதுமை திட்டங்கள். நான் முதல்வன் திட்டம் அவர்களுக்கு ஊக்கத்தொகை, தமிழ் புதல்வன் திட்டம் அவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை, புதுமை பெண் திட்டம் பள்ளி பெண் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை. இதுவும் எந்த மாநிலத்திலும் இல்லாத புரட்சிகரமான திட்டங்கள். இப்படிப்பட்ட இந்த திட்டங்கள் தொடர வேண்டும். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுக்கு இந்த 2000 ரூபாய் வழங்குவது மட்டுமில்லாமல் 8000 ரூபாய் கூப்பன் வழங்குவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த 8000 ரூபாய் இல்லத்தரசிகள் விரும்பிய பொருளை விரும்பிய கடையில் விரும்பிய பிராண்டில் வாங்கிக் கொள்ளலாம். இப்படி பெண்களை மேம்படுத்துவதற்கென்றே திட்டமிட்டு விடியல் பயணம், உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், 8000 ரூபாய் கூப்பன் வழங்கும் திட்டம் என்றெல்லாம் பெண்களை மேம்படுத்துவதற்கு, பெண்களை வலிமைப்படுத்துவதற்கு, பெண்களின் ஆளுமையை பெருக்குவதற்கென்று சிந்தித்து தொலைநோக்கு பார்வையோடு அறிவியல் நோக்கோடு திட்டங்களை தீட்டி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிற அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா? அவருடைய ஆட்சி தொடருவதற்கு அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் ஜோதிமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் நாம் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். 8க்கு 8 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடுதான், ஒத்துழைப்போடுதான், வாழ்த்துக்களோடுதான் நாம் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் விளைவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று சொந்த சின்னத்தை வென்றெடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுவரையில் அது நிகழவில்லை. ஏன் தென்னிந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் இது நிகழவில்லை? ஏன் அகில இந்திய அளவிலே கூட பார்த்தால் பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் அங்கீகாரம் பெற்று பிறகு தேசிய கட்சியாகவும் அங்கீகாரம் பெற்றது. பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. மணிப்பூரிலே ராம்தாஸ் அத்வாலேயின் கட்சி அங்கீகாரம் பெற்றது. அதன் பிறகு இந்தியாவிலேயே அம்பேத்கர் இயக்கம் ஒரு கட்சியாக, மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதென்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இந்த 75 ஆண்டுகால விடுதலை வரலாற்றில் இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கடந்த நிலையில் அகில இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதென்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் அல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தான். அவருடைய நல்லாதரவு தான், அவர்களுடைய வாழ்த்துக்கள் தான். சிதம்பரம் தொகுதியிலே நாம் 6 முறை போட்டியிட்டு 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த 3 முறையும் நாம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய சிறுத்தைகளின் வாக்குகள் எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அதை விட அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் உழைப்பும் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் அளித்த ஆதரவும் கூடுதலாக நமக்கு வாக்குகளை பெற்றுத் தந்து வெற்றியை உறுதி செய்தன. சிதம்பரம் வெற்றி பெற்றதனாலும் விழுப்புரம் வெற்றி பெற்றதனாலும் தான் நாம் அங்கீகாரம் பெற்றோம். 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றால் அங்கீகாரம் இல்லை. எம்எல்ஏவை பொறுத்தவரையில் 7 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வேண்டும். குறைந்தது 7 எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும், அல்லது குறைந்தது 6% வாக்குகள் பெற வேண்டும், அல்லது 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற வேண்டும். இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வைத்திருக்கிற வரையறை. அப்படி பார்க்கிற போது நாம் தனித்து போட்டியிட்டு 6% வாக்குகளை இதுவரை வாங்கவில்லை, அல்லது 8% வாக்குகளை இதுவரையில் வாங்கவில்லை. 2 எம்எல்ஏ 6% வாக்குகள் இருந்தால் அதற்கும் அங்கீகாரம் கிடைக்கும். 2 எம்எல்ஏ இருக்க வேண்டும், ஆனால் அது 6% வாக்குகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அங்கீகாரம் உண்டு. ஆக எம்எல்ஏ தேர்தல் மூலம் இதுவரையில் நாம் அங்கீகாரம் பெற முடியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றதால் தான். அந்த வெற்றியை நாம் எப்படி பெற்றோம்? நாம் மட்டும் தனித்து நின்றால் வெற்றி பெற்று இருக்க முடியுமா? திமுக ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் வெற்றி பெற்று இருக்க முடியுமா? கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரத்தில் வெற்றி பெற்றிருக்க இயலுமா? ஆகவே திமுகவுடைய ஆதரவு, அவருடைய தலைவருடைய வாழ்த்துக்கள் இவையெல்லாம் சேர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய வரலாற்றில் சாதனை புரியக்கூடிய அளவுக்கான ஒரு வெற்றியை
எட்டி இருக்கிறது, மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று இருக்கிறது என்பதை நாம் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டுமானால் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். 8க்கு 8 வெற்றி பெற்றாக வேண்டும். காட்டுமன்னார்குடியிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். நமது கூட்டணி கட்சிகள் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் இயன்ற வரையில் செய்து தோழமை கட்சிகளுக்கெல்லாம் வாக்குகளை சேகரித்து வருகிறேன். எனது அருமை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகள் தொடர வேண்டும் என்பது ஒன்று, LVP அவர்களின் மகன் வெற்றி பெற வேண்டும் என்பது 2. மூன்றாவதாக மிக முக்கியமான செய்தி, அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் வலுப்பெற்றுவிடக் கூடாது, வெற்றி பெற்றுவிடக் கூடாது. அவர்கள் வெற்றி பெற்றால், வலுப்பெற்றால் ஏழை எளிய மக்களுக்கு மிக பெரும் ஆபத்து. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு எதிரான அரசியல் இங்கே வலிமை பெற்றுவிடும். நாம் பேசுகிற சமூக நீதி அரசியலை பிஜேபி பேசாது. நாம் பேசுகிற சமத்துவத்தை பிஜேபி பேசாது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரியாரை பிஜேபி ஏற்றுக்கொள்ளாது. அண்ணாவின் இருமொழி கொள்கையை பிஜேபி ஏற்றுக்கொள்ளாது. அண்ணாவின் மாநில சுயாட்சியை பிஜேபி ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளும் கட்டாயம் இந்தி படிக்க வேண்டும் என்று இந்தியை திணித்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒரு காலத்தில் பின்னாளில் இந்தி பேசக்கூடியவர்களாக மாற்றிவிடுவார்கள். நம்முடைய தனித்தன்மை பாதிக்கப்பட்டுவிடும், தமிழ் அழிந்து போகும், நம்முடைய அரசியல் பாதிக்கப்பட்டுவிடும். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் ஆகியோரின் அரசியலை நம்மால் பேச முடியாமல் போய்விடும். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துவிடும். சாதி சண்டைகள் பெருகும், மத சண்டைகள் பெருகும், சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும், குடிசைகள் மீண்டும் கொளுத்தப்படும், கோவிலில் நுழைய முடியாத நிலை உருவாகும். இப்படிப்பட்ட அவலங்கள் எல்லாம் அரங்கேறும். யார் வெற்றி பெற்றார்? பிஜேபி வெற்றி பெற்றார். பிஜேபி எப்படி வெற்றி பெறும்? அதிமுக வெற்றி பெற்றால் பிஜேபி வலுப்பெறும். ஆகவே அதிமுக கூட்டணி எங்கே நம்மை எதிர்த்து போட்டியிடுகிறது. அந்த கூட்டணிக்கு போடுகிற ஓட்டு பிஜேபிக்கு போடுவதாகத்தான் போய் முடியும். அது சிபிஐ மிரட்டலால் உருவான கூட்டணி. அன்புமணி மேலையும் சிபிஐ கேஸ் இருக்கு. எடப்பாடிக்கு சிபிஐ காட்டி மிரட்டி, நீ பிஜேபியோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் உன்னை தூக்கி உள்ளே போடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். டிடிவி தினகரனையும் மிரட்டி இருக்கிறார்கள். இப்படி சிபிஐ மிரட்டலால் உருவான கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. நம்முடைய கூட்டணி சிபிஐ இருக்கிற கூட்டணி. அது சிபிஐ கூட்டணி, இது சிபிஐ கூட்டணி. நம்மகிட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. இது இடதுசாரி அரசியல் கூட்டணி, அது வலதுசாரி அரசியல் கூட்டணி. நம்முடைய கூட்டணி முற்போக்கு கூட்டணி, அது பிற்போக்கு கூட்டணி. நம்முடைய கூட்டணி சமூக நீதி கூட்டணி, அது முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிரான கூட்டணி. நாம் மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை பேசுகிறோம். ஒரு காலத்திலே எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய அமைச்சருடைய தந்தை பெரியவர் இருந்த காலத்தில் ஒருபுறம் எல் இளைய பெருமான், இன்னொருபுறம் ஐயா முட்டம் கிருஷ்ணமூர்த்தி என்று இங்கு எதிர்பூர்வமான அரசியல் இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அவர்களின் வாரிசுகள், அவருடைய கொள்ளுப்பேரன் கதிரவன் அவர்கள் ஐயா இளைய பெருமானுடைய மகனுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்தது ஒரு புரட்சிகர நடவடிக்கை. அதை நான் வரவேற்கிறேன். திருமாவளவனால் மட்டும்தான் இப்படி சிந்திக்க முடியும். திருமாவளவனின் முடிவை நான் வரவேற்கிறேன். எல்இபி அவர்களுடைய மகனை வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய சமூக நல்லிணக்கம் இங்கே நிலவுகிறது பாருங்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் திருமாவளவனும் இன்றைக்கு ஒரே வண்டியில் ஏறி மக்களை சந்திக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த பகுதி இன்றைக்கு சமூக நல்லிணக்கம் நிலவுகிறது. ஆனால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால், அன்புமணி பாமக வெற்றி பெற்றால், அல்லது பாஜக அதிமுக கூட்டணி இந்திய தமிழக அளவில் வெற்றி பெற்றால் இந்த சமூக நல்லிணக்கம் பாழாய் போய்விடும். சாதி வெறியை தூண்டுவார்கள், மதவெறியை தூண்டுவார்கள், விருப்ப அரசியலை விதைப்பார்கள், முஸ்லிம்களை எதிர்ப்பார்கள், கிறிஸ்தவர்களை எதிர்ப்பார்கள், பைபிளை கொடுத்துவார்கள், தேவாலயங்களை இடிப்பார்கள், முஸ்லிம்களை குறிவைத்து தாக்குவார்கள். வீட்டுக்குள்ளே நுழைந்து நீ என்ன கறி சமைக்கிறாய், நீ பசுமாட்டு கறியை சமைக்கிறாய் என்று அடித்துக் கொள்ளுவார்கள்.
இதுவெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது. இப்படிப்பட்ட அவலம் கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கி கட்டுக்கோப்பாக வழிநடத்துகிறார். அந்த முதலமைச்சர் அவர்கள் 2012ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியின் போது பறிபோன இந்த திருமுட்டம் தாலுகா பகுதிகளை டெல்டா பகுதியாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஜெயலலிதா காலத்தில் அந்த அந்தஸ்து இருந்தது, அதை பறித்துக் கொண்டார். ஆனால் அப்போது போராட்டம் நாம் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக 3 நாட்கள் திருமுற்றத்திலேயே தங்கியிருந்து போராட்டத்திற்கு வந்து சேர்த்தார். நானும் ஒரு நாள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றேன். நம்முடைய 13 ஆண்டு கால போராட்டத்திற்கு நீதி கிடைத்துவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமுட்டம் தாலுகா பகுதியை விவசாய பெருங்குடி மக்களின் உணர்வுகளை மதித்து டெல்டா பகுதியாக அறிவிப்பு செய்திருக்கிறார். இது மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமில்லாமல் இங்கு கள்ளிப்பாடி காவனூர் பாலம், இணைப்பு பாலம், இது நீண்ட நாள் கோரிக்கை. நடுவிலே வெள்ளாறு 2 பகுதிகளாக பிரிந்து கிடந்த மக்களை இணைக்கிற பாலம் இன்றைக்கு அது கட்டி முடிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களின் முயற்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிற சாதனை. அது மட்டுமில்லாமல் மினி ஸ்டேடியம் இந்த பகுதியிலே ஸ்ரீமுஷ்ணம் பகுதியிலே தேத்தாம்பட்டு பகுதியிலே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியம் வேலை தொடங்கிவிட்டது. அது மட்டுமில்லாமல் வீராணம் ஏரி சுற்றுலா தலமாக அறிவிக்க பெற்று அதற்கான பூர்வாங்க வேலையும் தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட சாதனைகள் தொடர வேண்டுமா வேண்டாமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா? அவர் உருவாக்கிய திட்டங்கள் தொடர வேண்டுமா வேண்டாமா? அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? அப்படி என்றால் நாம் 8க்கு 8 வெற்றி பெற வேண்டும். காட்டுமன்னார்குடியில் ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், அவர் சிறுத்தை தான். அவருக்கு விரைவில் கட்சியிலே பொறுப்பு அறிவிக்கப்படும். அவருடைய மகனும் கட்சியிலே பொறுப்பு கேட்டிருக்கிறார். அவர்கள் இனிமேல் சிறுத்தைகளின் குடும்பமாகவே அவர்கள் நம்மோடு பயணிப்பார்கள். வேட்புமனு தாக்கல் செய்த போது அந்த ஜோதிமணி அவர்கள் சொன்னார், கடந்த காலத்தில் நாங்கள் எந்த அரசியலிலும் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் என் இறுதி மூச்சு வரையில் திருமாவளவனோடு பயணிப்பேன், சிறுத்தைகளாகவே நாங்கள் பயணிப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே மாண்புமிகு அண்ணன் எம்.ஆர்.கே. அவர்களின் வாழ்த்துக்களோடும் முதலமைச்சர் அவர்களின் வாழ்த்துக்களோடும் தேமுதிக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வாழ்த்துக்களோடும் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களோடும் தோழமை கட்சி தலைவர்களின் வாழ்த்துக்களோடும் இந்த தொகுதியில் சிறுத்தைகளின் வேட்பாளராக மூத்த சிறுத்தையாக ஜோதிமணி அவர்கள் இளையபெருமாளே நம்மோடு நிற்பது போல் இருக்கிறது. ஐயா இளையபெருமாள் அவர்களின் வாரிசு ஜோதிமணி அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். உங்கள் சின்னம் சின்னம், வெற்றியின் சின்னம் நமது சின்னம், சின்னம் திருவட்டம் பதிவாய் பொதுமக்களின் சின்னம், சின்னம் விவசாய பெருங்குடி மக்களின் சின்னம், சின்னம் மாண்புமிகு அமைச்சரின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், சின்னம்.